Hi, hello, assalamualaikum, வணக்கம், வெல்கம் டு Rjcornor. டுடே ரெசிபி இட்லி மாவு வச்சு ஒரு அல்வா பண்ணலாம் வாங்க. இப்போ அதுக்காக ஒரு பேனில் 1 கப் வெல்லத்தை பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் தண்ணி போதும். 1 கப்புக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் அப்படியெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் மெல்ட் ஆனால் போதும். இதுவும் மெல்ட் ஆயிடுச்சு. இனி ஒரு பேனில் 1 கப் இட்லி மாவு எடுத்துக்கலாம். இது புளிக்காத மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. இனி ஒரு 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கோங்க. மாவு நல்லா வெந்து வரணும், அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. இனி இந்த டைமில் நம்ம வெல்லம் காய்ச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த சிரப்பை இதில் ஊற்றிடலாம். எல்லா சைடு வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க. சாரி, அது இதில் விட்டு போயிடுச்சு. இனி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இனி அது நல்லா கலந்ததும் திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் நெய், அந்த மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் நெய் வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம அல்வா இங்கே ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஃபஸ்ட்டே கேஷ்யூ முந்திரி, திராட்சை முந்திரியை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம். அதையும் இதோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்காக. நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின மாவு இருந்தால் இதே மாதிரி அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணுங்கள்.